பஞ்சாபுடைய முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதலுக்கு கத்திக்குத்து நிகழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் படுகாயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணையராஜ் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன? இப்போ முன்னாள் துணை முதல்வர் எப்படி இருக்காரு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பஞ்சாப் மாநில முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதல் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் பஞ்சாபினுடைய முன்னாள் துணை முதல்வர் மட்டுமல்ல, தற்போது ஷிரோமணி அகாலிதள் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். தேசிய அளவிலும் பஞ்சாபிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கின்ற சுக்பீர் சிங் பாதல் அவர்கள் மகாராஷ்டிர மாநிலம் நாண்டேடு பகுதியில் இருக்கக்கூடிய மாதா சாஹிப் கவுர் என்ற ஒரு குருத்வாரா இருக்கிறது. அந்த குருத்வாராவில் தரிசனம் செய்வதற்காக சென்ற போது அங்கேதான் அவர் மீது இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவருடன் அவருடைய மனைவியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஹர்சிம்ரத் கவுர் பாதல் அவர்களும் உடன் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் பாதல் அவருடைய வலது கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரோடு இருந்த மற்றொரு பாதுகாவலருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து காயமடைந்த சுக்பீர் சிங் பாதல் அவர்கள் தற்போது அங்க இருக்கக்கூடிய யசோ சாய் என்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவருடைய வலது கையில் காயம் ஏற்பட்டதாகவும் அவர் தற்போது நலமாக இருக்கிறார் என ஷிரோமணி அகாலிதள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய பெயர் ஜஸ்பால் சிங் என்று கூறப்படுகிறது. அவர் ஒரு நிகாங் சீக்கியர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தாக்குதல் நடத்திய நபர் நிகாங் சீக்கியருக்கான உடையை அணிந்திருந்தார். ஆனால் அவர் உண்மையிலேயே நிகாங் சீக்கியரா அல்லது அவர் போன்று வேடம் அணிந்த ஒரு நபரா என்பது தெரியவில்லை. பொதுவாக நிகாங் சீக்கியர்கள் வாள் போன்ற ஒரு கூர்மையான ஆயுதத்தையும் கிர்பான் என்று சொல்லப்படுகின்ற மதம் சார்ந்த ஒரு கத்தி போன்ற ஒரு ஆயுதத்தையும் வைத்திருப்பார்கள். அந்த கிர்பான் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூர்மையான ஆயுதத்தை கொண்டுதான் சுக்பீர் சிங் பாதல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த தாக்குதல் நடத்திய அந்த நபரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏன் இப்படி தாக்குதல் நடத்தினீர்கள் என்று அவரிடம் காவல்துறை கேட்டபோது, எனக்கு தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது போல தோன்றியது, அதனால் நான் தாக்குதல் நடத்தினேன் என்று அந்த நபர் கூறியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என ஷிரோமணி அகாலிதள் கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2024ஆம் ஆண்டு பஞ்சாப் அமிர்தசரத்தில் இருக்கக்கூடிய குருத்வாராவில் அவர் தரிசனத்திற்காக சென்றிருந்த போது அங்கு அவர் மீது துப்பாக்கி சூடு ஏற்கனவே நடத்தப்பட்டு அவர் நூலிலையில் உயிர் தப்பினார். இந்த சூழ்நிலையில் விரைவில் பஞ்சாபில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடத்த இருக்கிறது. இது போன்ற சூழலில் மீண்டும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.